அவர் இன்னும் அரசியல்வாதியாக மாறலை. அவர் அரசியல்வாதியாக மாறி இருந்தாருன்னா திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பார். அந்த எஃப்சிஆர்ஐ அந்த இஷ்யூஸ் வரும்போது மைனாரிட்டிஸ்க்கு இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து பிரச்சனை கொடுக்குறாங்கன்னும் போது அவரோட நிலைப்பாடு சொல்லியிருப்பார். அவரால் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து அந்த அந்த விஷயம் புரியணும் ஃபுல்லாக ஒன்று. அப்புறம் ரெண்டாவது அதில் என்ன சாதகம் என்ன பாதகம் இருக்குது, அது உண்மையிலே தப்பு நடக்குதா இல்லை நியாயம் நடக்குதா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். மூணாவது, நம்ம அதில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறதுன்றது தெரியணும். இது தெரியாதவர் என்ன பண்ணுவார்? இப்போ ஒரு 10வது பையன் 10th ஒரு பையன் படிக்கிறாரு, இல்லை ஒரு ஒரு தம்பி வந்து காலேஜ் போகிறாரு. அவருக்கு வந்து பொன்னி அரிசி சாதம் போட்டிங்கன்னா நல்லா பேசி சாப்பிடுவார். இந்த பொன்னி அரிசி எப்படி வருது, புழுங்கல் அரிசினா என்ன, விவசாயி அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது எவ்வளோ நாளில் 100 நாளில் வளருதா 140 நாளில் வளருதா, அது எங்கே பாலிஷ் போடுறாங்க, அது குடோனுக்கு போய் அதுக்கு என்ன, அது 5000 ரேட்டா, அது என்ன விதமானது, அது குருவையில் விளைஞ்சதா இல்லை சம்பாவில் வந்ததா என்னெல்லாம் தெரியாது. சாதம் போட்டால் நல்லா பேசி சாப்பிடுவோம்ல. நீங்கள் அப்படி பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் விஜய் சாருக்கு தெரியுன்றது நம்ம எதிர்பார்ப்பு. இப்போ புதிய தலைமுறைக்கு செங்கோட்டையன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதுலேயும் என்ன நெறியாளர் கேட்கிறாரு, இந்த மாதிரியான விவகாரங்கள்ல நீங்க சொன்னது போல வந்து கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ்ல முடக்குறாங்க, சர்ச்சில் வந்து அடிச்சு நொறுக்கிறப்போ வாய் திறக்கல, இப்படியெல்லாம் நிறைய விமர்சனம் முன்வைக்கிறப்ப ஏன் பேசல அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் பேசினா நீங்க கார்னர் பண்ணுவீங்க, அவர் வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவர் நிறுத்திடுவீங்க, அதனாலதான் சில இடங்கள் அமைதியா இருக்க வேண்டியது இருக்கு, ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாரு. இல்ல அது வந்து ஏமாத்துற பதில். அது நான் என்ன சொன்னேன்னா, வாய் இது இருக்குது, பிரச்சனை அங்கே நடக்குது, பிரச்சனையை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, நீங்கள் ஏன் பேசுகிறா, நான் ஆட்சிக்கு வந்தால் பேசுவேன்னா, ஏன் இப்போ எதிர்நிலையில் இருந்தால் எதிர்கட்சியாவோ இல்லை எதிராக செயல்பட்டால் நீங்கள் பண்ண மாட்டீங்களா? இப்போ நம்ம பேசுகிறதுமே வந்து இப்போ ஒரு தெருவில் நாய் இருக்குது, இல்லை ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணுறாருன்னா அதை எதிர்த்து பேசுவது என்பது அரசியல். இதற்கு வந்து ஆட்சிக்கு வரணும், எம்எல்ஏ வரணும், கவுன்சிலராக இருக்கணும்னு கிடையாது. ஒவ்வொரு எழுத்தாளர், ஒவ்வொரு பத்திரிகையாளர், ஒவ்வொரு பாடலாசிரியர், அவங்க எல்லாருமே வந்து அரசியல் இருக்கும், அவங்க எழுத்துல இருக்கும், அவங்க பேச்சில் இருக்கும். ஏன் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கொடுக்குற தீர்ப்புல அரசியல் இருக்கும். எல்லாமே வெறும் சட்டத்தில் இருக்கிற ஐபிசி செக்ஷன்ஸாகவே எழுதுறாங்க. அதில் சொல்லுவாங்க, யூ பீயிங் எ பொலிட்டிஷியன் ஷுட் பி செட் எக்ஸாம்பிள், நன்னடத்தையாக நீங்கள் நடந்துக்கணும், ஒரு அரசியல்வாதி இப்படி இருக்கக்கூடாதுன்னெலாம் அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. அது என்ன அர்த்தம்? அவங்க வந்து ஒரு அரசியலை அங்கே பேசுகிறாங்க. அந்த அந்த நீதிமதியோட தீர்ப்போட நான் ஏன் இந்த தீர்ப்பு கொடுக்குறேன்னா, வேலையே பயிரவே கூடாது,